கோதுமை மாவும் சொல்லும் சாயிநாதர் பெருமை. கொள்ளை நோய் விலகிடவும் ஊர் மக்கள் பார்த்திடவும் அற்புதத்தை செய்தாரன்று சீரடியில் சாயிநாதர் தானே. யந்திரம் கையை எடுத்து கோதுமை அதில் போட்டு மந்திரம் போல வியக்கும் செயலரை செய்யும் போது பக்தியில் பெண்கள் சிலரும் சாய் புகழினை வியந்து பாடியவரு உதவி செய்ய கோதுமை மாவை அரைக்க கோபமும் மகிழ்வுமாக சாயின் பார்வை இருத்த கோதுமை மாவை முழுதும் அரைத்து தான் விட்டார் பெண்கள். 4 பங்காய் போட்டு தனக்கென பிரித்து எடுக்க வெகுண்டு எழுந்த சாய் இது என்ன செயலோ என்றார். வெட்கத்தில் தன் செய்கை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது நால்வரும் சென்று நீங்கள் ஊரை சுற்றி 4 எல்லையில் மாவை கொட்டியே வாருங்கள் என்றார். சாய் சொன்னதை சிரமேற்ற மாவை அனைத்தும் எல்லை மண் மீது கொட்டி பரப்பிவிட்டு வந்தார்கள். ஊர் வந்த கொள்ளை நோயும் எல்லையை விட்டே போக சாயின் லீலை இங்கே அற்புதம் ஒன்றோ.